Hey hello guys, welcome back to another video of mine. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்னா என்ன அண்ட் கட் ஹெல்த் அண்ட் ஃபைபர்னா என்ன, இது மூணு விஷயத்தையும் எப்படி பார்க்க போகிறோம். இந்த மூணு விஷயமும் எப்படி இன்டர் கனெக்டடாக இருக்குன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். இந்த ரிசர்ச்லாம் பண்ணுறப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் கவர் ஆச்சு. அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எனக்கு வீடியோஸ் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம கட்னா என்னென்னு பார்க்கலாங்களா. இப்போ நம்ம கட்டுன்றது பொதுவாக நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்கை தான் கட்டுன்னு சொல்கிறோம். இந்த கட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். பாக்டீரியாஸ், ஃபங்கி, வைரஸ், இந்த மாதிரி நிறைய நுண்ணுயிர்களாக நம்ம இந்த ட்ராக்கில் இருக்கும். இந்த நுண்ணுயிர்களாக இருக்கனால எதுவும் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சில நல்ல விஷயம் தான் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்ற இந்த ஃபேட்டி ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், விட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்தை தான் பார்த்திங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் நம்ம உடம்புல இருந்து பண்ணுது. இந்த மாதிரி பாடியில் ஒரு சில நல்ல விஷயம் பண்ணுற இந்த பாக்டீரியாஸில் நம்ம குட் பாக்டீரியாஸ் ஆர் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இல்லை குட் கட் பாக்டீரியாஸ் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸில் கூப்பிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு விஷயமா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கும். இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம பாடினால் டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சில ஃபுட்டெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்க இந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் டைஜஸ்ட் பண்ணி, அதாவது ஃபெர்மெண்டேஷன்ற ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை சாப்பிட்டு கொடுக்குற ஒரு பை ப்ராடக்ட் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றது. இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ன்றதில் மூணு காம்பனன்ட்ஸ் இருக்கும். புட்டிரேட் அண்ட் அசிட்டேட் அண்டு ப்ரோப்பினேட். இந்த மூணு காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். இந்த மூணு காம்பனன்ட்ஸ்னால தான் இது மெயினாக மேட் ஆகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல விஷயம்லாம் பண்ணும். இதில் ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்திங்கன்னா புட்டிரேட்ன்ற ஒரு காம்பனன்ட் இருக்கும். இந்த புட்டிரேட்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செல்ஸ் லைனிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது எங்கே ஹெல்ப் பண்ணுன்னா நம்ம பெருங்குடலில் ஹெல்ப் பண்ணும். இந்த பெருங்குடலில் பார்த்துட்டிங்கன்னா செல்ஸ் பார்த்திங்கன்னா லைனிங் ஹெல்ப் பண்ணி அங்கே இருக்க பேரியரை ஸ்ட்ராங் பண்ணும். அங்கே இருக்க பேரியரை ஸ்ட்ராங் பண்ணுறதுனால நமக்கு எந்த இம்யூனிட்டி டிசார்டரும் நம்ம பெருங்குடலில் ஏற்படாது. இதிலே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டாக அசிட்டேட் அண்ட் ப்ரோப்பினேட்ன்ற ரெண்டு இருக்குது. இந்த அசிட்டேட் அண்ட் ப்ரோப்பினேட் பார்த்துட்டிங்கன்னா இந்த பை ப்ராடக்டாக கிடைச்சோடனே நம்மளோட லிவருக்கு ட்ராவல் ஆகி அங்கே பார்த்திங்கன்னா பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசமே கண்ட்ரோல் பண்ணும். இது இல்லாமல் இந்த ப்ரோப்பினேட் அண்ட் அசிட்டேட்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம இன்சுலின் ஸ்பைக்கையும் கண்ட்ரோல் பண்ணும். இது இல்லாமல் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாகவே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. இது பார்த்திங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டமை ரெகுலேட் பண்ணும். அண்டு பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்னால கிடைக்கிற இன்னொரு பை ப்ராடக்ட்னு பார்த்துட்டிங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்க B1, B9 அண்ட் B12 இந்த மூணு இதுவும் கிடைக்கும். ஃபஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா இந்த விட்டமின் B1ன்றது பார்த்துட்டிங்கன்னா நம்ம நர்வ் செல் ஃபங்க்ஷனுக்கு குரூஷியலாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது குளுக்கோஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நர்வ் டேமேஜை அவாய்ட் பண்ணுது. இப்போ விட்டமின் B9, B12ன்றது பார்த்திங்கன்னா புது ரெட் பிளட் செல் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே இன்டெரக்டாக நம்ம நர்வ் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுது. இது இல்லாமல் இன்னொரு பை ப்ராடக்டாக நம்ம பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் கொடுக்குற இன்னொரு விஷயம்னா விட்டமின் கே. இந்த விட்டமின் கே எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டில் நம்ம பாடியில் ஏதோ சின்ன ஸ்க்ராட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் நிறைய ப்ளீட் ஆகும். அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த பிளட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாட் ஆகும். இந்த கிளாட் ஆகிற விஷயத்துக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் கே. இதே மாதிரி விமன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். உங்களுக்கு மாதம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வர்றப்போ அங்கே வந்து நிறைய உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த விட்டமின் கேன்றது போய் உங்கள் பிளட் கிளாட் ஆகி ஓவர் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம்லாம் நம்ம கட் பாக்டீரியாஸ்னால் நடக்குது. அதாவது பெனிஃபிஷியல் கட் பாக்டீரியாஸ்னால் நடக்குது. இப்போ நம்ம கட்டில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸோட லெவல் பேலன்ஸ்டாக இருக்கனால நம்மளோட ஸ்கின் ஹெல்த் பெட்டராக இருக்கும், நம்மளோட டைஜஷன் பெட்டராக இருக்கும். நம்ம டைஜஷன் பெட்டராக இருக்கனால நம்ம ஓவரால் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், இம்யூன் சிஸ்டம் பெட்டராக இருக்கும். நம்ம கட்டுன்றது எப்போவுமே டேரெக்டாக நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் நம்மளோட கான்சன்ட்ரேஷன், இந்த மூட் ரெகுலேட்டிங் ஹார்மோன்லாம் எப்போவும் பெட்டராக இருக்கும். அதனால் உங்கள் கட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது உங்கள் ஓவரால் ஹெல்த்துக்கும் பெட்டர் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கதையில் நல்லவங்க மட்டும் இருக்க மாட்டான், கெட்டவனும் இருப்பான். அந்த மாதிரி தான் நம்ம வயிற்றுலையுமே பேட் கட் பாக்டீரியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பேட் கட் பாக்டீரியா ஃபஸ்ட்டு என்னென்ன பிரச்சனைலாம் காஸ் பண்ணுன்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன பெனிஃபிஷியல் விஷயத்தெலாம் இது வந்து பிரச்சனையாக தான் கொண்டு வந்து நிற்கும். டைஜஷனை போராகும், ஸ்கின் ஹெல்த் போராகும், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் போராகும். இது இல்லாமல் நமக்கு இந்த பேட் கட் பாக்டீரியாஸ் உயிர் வாழணுன்றதுக்கு இதுக்கேற்ற மாதிரியான ஃபுட்டாக சாப்பிட வைக்கும். இதுக்கேற்ற மாதிரியான ஃபுட்னால் பார்த்திங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு, சுகர் அதிகமாக இருக்க ஃபுட்டு, ஆயில் அதிகமாக இருக்க ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட்டாக தான் சாப்பிட வைக்கும். இது திரும்ப சாப்பிட்றனால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் அண்ட் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனையும் வரும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால உங்கள் ஒர்க்லேயோ ஸ்டடீஸ்லையோ இந்த மாதிரி விஷயத்த உங்களால் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், வந்து பிரெயின் ஃபாகாகவே இருக்கும். அதனால் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட குட் கட் ஹெல்த்துன்றது உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்கும் நல்லது. எப்படி இந்த பேட் கட் பாக்டீரியாஸோட லெவலை குறைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ஹேபிட்லாம் நீங்கள் பண்ணாமல் இருங்க. அந்த ஸ்மோக்கிங் இந்த மாதிரி புனிதமான ஹேபிட்ஸையும் விட்டுருங்க.
ப்ராசஸ்டு ஃபுட்டு, சுகர் அதிகமாக இருக்க ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட்டு எதுவும் சாப்பிடாம இருங்க. இதெல்லாம் சாப்பிடாம இருந்தால் மட்டும் உங்களோட இது இன்க்ரீஸ் ஆகிடாது, குட் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடாது. இதுங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணும். இதுங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இதுங்க ஸ்டார்வேஷனில் இருந்தால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் நடக்காது. இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த பெனிஃபிட்டும் நடக்காது. இதுங்க எப்போ சாப்பிட்டு அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வழியாக உங்களுக்கு இந்த பை ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு பாடியில் சொன்ன நல்ல விஷயம்லாம் நடக்கும். இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்க்கு நம்ம ஃபீடிங்காக கொடுக்குற ஃபுட்லாம் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரீபயோட்டிக்ஸ்ன்றோம். இந்த ப்ரீபயோட்டிக்ஸ்ன்றது எதெல்லாம் சொல்கிறோன்னா ஆனியன், கார்லிக், அதுக்கப்புறம் ஃபைபர் அதிகமாக இருக்க ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் நம்ம பாடினாலும் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ்க்கு போயிடும். இன்டெஸ்டைன் தான் பெருகுடலுக்கு போயிட்டு அங்கே இருக்க பெனிஃபிஷியல் பாக்டீரியா இதை சாப்பிட்டு ஃபெர்மெண்டேஷன்ற ஒரு ப்ராசஸில் இதை சாப்பிடும். இதை சாப்பிட்டு நான் சொன்ன அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் இந்த விட்டமின்ஸ்லாம் நமக்கு கொடுக்கும். இதனால் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்றதை உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ ப்ரீபயோட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ ப்ரோபயோட்டிக்ஸ்ன்றது என்னென்னு பார்க்கலாம். இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் நீங்கள் சாப்பிட்றதுல எந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸும் இருக்காது. இது உங்கள் வயிற்றுக்குள்ளே போய் ஆடானா ஆகாது. அங்கே இருக்க இன்ஸ்டெட் இது பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் பாக்டீரியாஸ்க்கு வேணால் ஃபீட் பண்ணும். அதுங்க பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் ஆகும். இப்போ நான் சொல்கிற இந்த ப்ரோபயோட்டிக்ன்றது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்னால உங்களுக்கு ஏற்கனவே பாக்டீரியாஸ் இருக்கும், பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இதைத்தான் நம்ம ப்ரோபயோட்டிக்ன்றோம். ஆனால் இந்த ப்ரோபயோட்டிக்கில் நீங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்ம வயிற்றை கிராஸ் பண்ணி தான் இன்டெஸ்டைனுக்கு போவோம். ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் போவோம். அங்கே போகிறப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்க ப்ரொடியூஸ் ஆகிற ஹைட்ரோக்ளோரிக் அண்ட் இது இன்னும் ஒரு சில ஸ்ட்ராங்கான ஆசிட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆசிட்ஸே பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் அங்கேயே போட்டு தள்ளிடும். மிச்சம் இருக்க 1-2% நம்ம வயிற்றுக்குள்ளே போனாலும் ஆல்ரெடி இருக்கிறவனுங்க நீங்கள் எங்கள் ஏரியாக்கிலே வந்துட்டேன்னு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவானுங்க. அதனால் இதுங்களுக்கு நம்ம ரெகுலராக ஒரு சப்போர்ட்டிவாக அன்ஸ்டே தான் இருக்கணும். இப்போ லிஸ்ட் ஆஃப் நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் ப்ரோபயோட்டிக்கில் நமக்கு பொதுவாக தெரிஞ்சது கேர்டுன்றதுமே ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் வர ஃபுட் தான். கண்டிப்பாக அதுவுமே ஒரு ப்ரோபயோட்டிக் சோர்ஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா லாக்டோபிக்லஸ் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு ஒரு சில நல்ல விஷயம்லாம் பண்ணும். இது இல்லாமல் இது ஒன்று மட்டுமே உங்கள் பாடிக்கு எப்பவும் பத்தாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பாடியில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பாக்டீரியாஸ், ஃபங்கி, வைரஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதனால் எப்போவுமே வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிடுங்க. இது இல்லாமல் இன்னொரு சூப்பர் ஃபுட் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது ஓவர் நைட் சோக்குட் ரைஸான நம்ம ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதுதான் நம்ம இன்னொரு சூப்பர் ஃபுட்டு இந்த ப்ரோபயோட்டிக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் நைட் நம்ம ரைஸை சோக் பண்ணிடுறதுனால இதில் இருக்க ஸ்டார்ச்லாம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சாக மாறிடும். இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்ன்றதை நம்ம பாடினால சாப்பிட முடியாது. அதனால இது என்ன பண்ணிங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் காமிச்சு அங்கே இருக்க பாக்டீரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா அதை ஃபெர்மெண்ட் பண்ணி தான் சாப்பிடும். இதனால் அந்த பை ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும். இது இல்லாமல் இன்னொரு ப்ரோபயோட்டிக் சூப்பர் ஃபுட் கேட்டிங்கன்னா கம்மங்கூழ். நம்ம ஊரில் ரெகுலராக கிடைக்கிற ஒரு ஃபுட்டான கம்மங்கூழ். இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேட்டிவ் ப்ராசஸில் தான் வரும். அண்டு நம்ம கம்மங்கூழில் பார்த்திங்கன்னா அந்த கம்பில் நிறைய ப்ரோட்டீனும் இருக்கும், ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டாக இருக்கும். அதில் நம்ம மோஸ்ட்டாக எப்போவுமே கேர்ட் ஆட் பண்ணி தான் சாப்பிடுவோம். முன்னாடி சொன்ன 2 ஃபுட்லேயுமே பார்த்திங்கன்னா கேர்ட் ஆட் பண்ணி தான் சாப்பிடுவோம். இதை இன்னும் நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக ஆக்குறதுனா அது கூட சாப்பிட்ற ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா ஆயிலி ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டாக இல்லாமல் சாப்பிடுங்க. இந்த ப்ரோபயோட்டிக் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டெய்லி ஃபுட்டாகவே இருக்கும், ரெகுலர் ஃபுட்டாகவே இருக்கும். இதை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றோன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரும், உங்களுக்கு குட் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸோட லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும், அதனால் எனக்கு எதுவும் பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு நடக்காது. ஏன்னா நம்ம ஒன்று வயிற்றுல சாப்பிட்றப்பே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஆசிட்ஸ்லாம் இதை கொண்டு தான் ஒரு சில பர்சன்டேஜ் தான் அனுப்போம். அங்கே போனாலுமே அங்கே இருக்க பாக்டீரியாஸ் இது சும்மா விடாது, அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் சப்போஸ் இதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டாலுமே பார்த்திங்கன்னா பாடியே பார்த்திங்கன்னா பாடியோட வேஸ்ட்லாம் வெளியே அனுப்புகிறப்போ இதையும் கொஞ்சம் கொண்டுரும். இதையும் இல்லாமல் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் தான் இது. ஒரு சில பிரச்சனைலாம் காஸ் பண்ணும் கண்டிப்பாக. இது பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அண்ட் கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனையும் இது காஸ் பண்ணும். பட் அந்தளவுக்கு போகாது. அந்தளவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாடியை இந்த ஓவர் ப்ரோபயோட்டிக்ஸை தான் பார்த்துக்கும். இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கட்னா என்னன்ட்டு. இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸோட லெவல் பேலன்ஸ்டாக இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதுவே இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் லெவலை விட பேட் கட் பாக்டீரியாஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட கட் ஹெல்த் புவராக இருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோவில் செகண்ட் ஹீரோவான ஃபைபர்னு பார்க்கலாம். மொத்த கார்போஹைட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக வரது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர்ன்ற கார்போஹைட்ரேட் டைப்பு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ஈஸியாக நம்ம பாடினால டைஜஸ்ட் பண்ண முடியும், ஈஸியாக எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிட முடியும்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் அது உண்மை கிடையாது. இந்த டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட்டை மட்டும் நம்ம பாடினால டைஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த டைஜஸ்ட் பண்ண முடியாத இந்த ஃபைபர் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றையும் தாண்டி நம்ம இன்டெஸ்டைனுக்கு போயிடும். இந்த இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு அங்கே இருக்க பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்க்குலாம் இது ஃபீட் பண்ணி இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பை ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம பாடிக்கு பார்த்திங்கன்னா பெட்டரான ஹெல்த் கொடுக்கும்.
பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் ஃபைபர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைப்பாக பார்த்தீங்கன்னா சாலிபிள் ஃபைபர்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. இந்த சாலிபிள் ஃபைபர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ளே போகிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸாக உள்ளே போயிடும். இது அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்க்கு ஃபீட் பண்ணும். ஃபீட் பண்ணுறதுனால ஒரு சில பை ப்ராடக்ட்ஸ், நல்ல பை ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்க நிறைய பெனிஃபிட்டான விஷயம்லாம் நம்ம பாடி கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது பேட் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிளட் சுகர் லெவலை ஸ்லோ டவுன் பண்ணும். இன்சுலின் ஸ்பைக்கும் ஸ்லோ டவுன் பண்ணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சாலிபிள் ஃபைபர்னாலும் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாலிபிள் ஃபைபர் அதிகமாக இருக்க ஃபுட்லாம் பார்த்துடலாம். சாலிபிள் ஃபைபர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஃபுட்டான குவாவா அண்ட் லேடிஸ் ஃபிங்கர், நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சாலிபிள் ஃபைபர்ன்றது இருக்கும். சாலிபிள் ஃபைபருக்கு நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, நீங்கள் சோக் பண்ணுறப்பே, வாட்டரில் சோக் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை டென்ஸ் ஆகும். குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸி டு இப்போ நீங்கள் ஏதாவது ஃபுட்டை வந்து ஸ்மாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஈஸியான ஃபுட்டாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆப்பிள், இந்த மாதிரி ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா ஹை இன் சாலிபிள் ஃபைபர். இந்த சாலிபிள் ஃபைபரில் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, லேடிஸ் ஃபிங்கரில் சாலிபிள் ஃபைபர் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த லேடிஸ் ஃபிங்கரில் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே, அயன், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம்லாம் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் விட்டமின் சியும் இதில் அதிகமாக இருக்கனால நம்ம இம்யூனிட்டி சிஸ்டமுக்கு சப்போர்ட் பண்ணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெக்டின்ற ஒரு டைப் ஆஃப் மினரல் இருக்கும். இந்த மினரல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால் லெவல், அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோலட் ஆர் ஃபோலிக் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் மினரல் இருக்கும். இந்த மினரல் பார்த்திங்கன்னா நம்ம நியூரோ ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நியூரலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம், அதாவது இந்த லேடிஸ் ஃபிங்கர் நீங்கள் உங்கள் டயட்டில் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட பேபி ஃபார்மேஷனுக்கு பெட்டராக இருக்கும். அதனால் ஒரு சில சில்லியான காரணம்லாம் சொல்லி நிறைய பேர் லேடிஸ் ஃபிங்கரை சாப்பிடாமல் இருப்பீங்க. லேடிஸ் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 1/2 கிலோவே 40-50 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அதனால் லேடிஸ் ஃபிங்கரை கண்டிப்பாக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி குக் பண்ணி சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா, ஆயில் அதிகமாக ஊற்றி குக் பண்ணாமல் சாப்பிடுங்க. உங்களுக்கு பெட்டரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபைபர்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பாக ஒன்று சொல்லியிருப்பேன். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்சாலிபிள் ஃபைபர்ன்றது. இந்த இன்சாலிபிள் ஃபைபர்ன்றது பார்த்தீங்கன்னா சாலிபிள் ஃபைபர் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இன்டெஸ்டைனுக்கு போகிறப்பே பார்த்துட்டிங்கன்னா இதுவும் அதோட ஒரிஜினாலிட்டியில் தான் மோஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது என்னென்ன ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட்டோடு சேர்ந்து அந்த ஃபுட் வேஸ்ட்டை நம்ம பாடி வந்து ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வர்றது குறையும். இதனால் உங்களுக்கு பாத்ரூமில் ரொம்ப நேரம் மோஷன் போகிறதுக்கு சிரமப்படணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போவல் மூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கனால இதுவுமே உங்களுக்கு பாடிக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். இது என்னென்ன ஃபுட்லலாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நட்ஸ் அண்ட் சீட்ஸ், வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருக்குது. இன்சாலிபிள் ஃபைபரும் சாலிபிள் ஃபைபருமே எப்பவுமே நீங்கள் ஒரு பேலன்ஸ்டாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் பாடிக்கு நல்லது. எனக்கு என்னமோ சாலிபிள் ஃபைபரில் தான்ப்பா அதிகமாக நல்லது இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை மட்டுமே எடுத்துகிட்டு இருக்காதிங்க. ஏன்னா உங்கள் பாடியில் நிறைய டைப் ஆஃப் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். பாக்டீரியாஸ், ஃபங்கி, வைரஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும். அது இல்லாமல் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதனால் 2 ஃபைபருமே நீங்கள் பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நான் என்ன பேசலான்னு இருக்குன்னா, மைக்ரோ நியூட்ரியன்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு விட்டமின்ஸ் மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதுவே நிறைய வருது. அதனால் விட்டமின்ஸ் பற்றி உங்களுக்கு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீரிஸ் முடிச்சோடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிட்னஸ்க்கான சீரிஸும் வரும். ஃபிட்னஸ் அண்ட் ஒர்க் அவுட் ரிலேட்டடான சீரிஸும் போடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கும் வீடியோ போடுறது மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.